நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு என்னமோ தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. எல்லாமே கிட்டத்தட்ட திமுகவின் பக்கம் சாய்வது போல நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்க சாதாரணமா எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதிமுகவின் செயற்குழு கூட்டம் நடக்குது. அங்க மதிமுகவுக்கு 2 எம்எல்ஏ அவங்க மதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுக பக்கம் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் உறுப்பினர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எம்எல்ஏக்கான சட்டமன்றத்துல போட்டியிடக்கூடிய வேட்பாளரா திமுக அறிவிச்சு வெற்றி பெற்ற 2 பேருமே இன்றைய தேதிக்கு திமுக வேட்பாளர் தான். ஆனா அவங்க மதிமுக கட்சிக்காரங்க கூட திமுக தான். ஆனா அவங்க மதிமுகல இருந்து ஒரு கூட்டணி சார்பா வெளியில வந்தவங்க. இப்ப மதிமுகவோட திரு வைகோ என்ன பண்ணாரு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் 50 கோடி கேட்டார், 40 கோடி, 30 கோடி கேட்டார். சப்ஜெக்டியே நம்ம போல மக்கள் நல கூட்டணி சொல்லி ஒரு நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்கி அன்று புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெறுவது பெரும் உறுதுணையா இருந்தது நம்முடைய வைகோ அவர்கள். அவர் விஜயகாந்த் எல்லாம் வச்சு ஒரு கூட்டணி வச்சு கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் வச்சு ஒரு கூட்டணி வச்சு அன்று புரட்சி தலைவி அம்மா வெற்றி பெறுவது 2016 தேர்தலில் அந்த மக்கள் நல கூட்டணியாலதான் அதிமுக ஒரு பெரிய வெற்றி பெற்றது. இல்லைன்னா திமுக கண்டிப்பா அந்த முறையே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி திரு வைகோ அவர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கட்சி இருக்கும்போது அந்த கட்சி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அழுத்தி புடிச்சு பேசி அந்த கட்சி மாதிரி ஒரு கட்சியே இல்லாத மாதிரி பேசுவாரு. கேட்கிற எல்லாருக்குமே என்னடா எப்பா இந்த மாதிரி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்படியே அந்த கட்சி விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சியை அவ்வளவு கேவலமா பேசிட்டு அதுக்கடுத்து வந்த கட்சி அவ்வளவு பாராட்டி பேசுவாரு. உலகத்திலேயே இவர் மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப தூய்மையான சுத்தமானவர் மாதிரியும் மத்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் நம்பர் கிரேட் மாதிரி ஒரு ஃப்ராடு மாதிரியே பேசக்கூடிய அந்த திறம் அவர்கிட்ட இருந்தது. ஆரம்பத்துல திரு வைகோ அவர்கள் பேசுறதெல்லாம் கேட்டது நம்மளுக்கு அவரை மாதிரி ஒரு பேச்சாளர் நம்ம பார்த்து கூட இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரே விஷயம் பேசல இல்லாம மாறி மாறி பேசும்போது அவர் மேல அந்த மரியாதை மதிப்பெல்லாம் அந்த எல்லாருக்குமே குறைஞ்சு போனதுதான் உண்மை. ஆனா இன்றைய தேதியில மதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தனியா அந்த கட்சியை வளர்த்துருக்கலாம். ஏன்னா புதுசா துறை வைக்கோன்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்திருக்கிறாரு. இளமையான ஒரு ஆளு தான். ஏன்னா அடுத்தடுத்த தலைவர் வரும்போது துறை வைக்க கூட அவருடைய பேச்சு நல்லா தான் இருக்கு, ஒரு வேற மாதிரியா இருக்கு. அவர் ஒரு கட்சியை வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்களை 2 எம்எல்ஏக்களை திரு வைகோ தன் கைவசம் வச்சுக்கிட்டு தான் திரு விஜய் கிட்ட அவரு திரு விஜய் ஏன் வைகோவை பார்த்தாருன்னா முதல் நாளே சொன்னேன், திரு வைகோவை பார்க்க வேண்டிய அவசரம் அவர்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்கு. இவருக்கு சப்போஸ் எப்பனா 112 கம்மியா இருக்கும்போது வைகோ அவர் உதவி செய்வார் அப்படின்னு ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கும். அப்பயே பேசி வச்சிருப்பாங்க ரெடியா எல்லாமே. இவங்க வரலாம் அவங்க அனுப்பு, அவங்க வரலாம் அவங்க அனுப்பு ஃபர்ஸ்டே பேசி வச்சிருந்திருப்பாங்க நான் சொன்னேன். அதே மாதிரி திரு வைகோ போய் பார்த்ததால அன்னைக்கு முதல் அந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது பாத்தீங்கன்னா திமுக சார்பாக வர வேண்டிய அந்த 2 எம்எல்ஏ அன்னைக்கு சட்டசபைக்கே வரல. அன்னைக்கு பார்த்து திரு வைகோ என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அந்த மீட்டிங் இந்த 2 எம்எல்ஏ வர வைக்கிறாரு. ஒருவேளை திமுகவை ஏத்துக்கிட்டு வாக்களிச்சு அப்படின்னா கூட இந்த 2 எம்எல்ஏ வாக்களினா கூட திரு விஜய் ஆட்சியை காப்பாற்ற முடியும் என்னென்னமோ பிளான் போட்டு திரு வைகோ அப்படியே அவருடைய அரசியல் சாதனத்தெல்லாம் வச்சு பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு திரு விஜய் அவர்களை. ஒருவேளை இப்ப நாளைக்கு ஒருவேளை இந்த 2 எம்எல்ஏக்களும் இல்ல நாங்க பதவி நாங்க விலக மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அத்தோட திரு விஜய் பக்கம் ஆபீஸ் பக்கம் கூட திரு வைகோவால போக முடியாது. அவரை பார்க்க வேண்டிய அவசியமே ஏற்பட. இவரை நம்பி வேற யாரும் வர போறது கிடையாது. இவர் வச்சு அந்த 2 பேரை இவரால் வர வச்சு இவரால் அந்த பதவி விளைவிக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் திரு விஜய் திரு வைகோவும் திரு ஆதவர்ஜனா திரு வைகோவெல்லாம் போய் பார்த்திருப்பாங்க. அவங்க அந்த 2 எம்எல்ஏவுமே எப்ப நான் பாப்பா அவங்க வேற வேலை வெட்டி கிடையாது, நீ சும்மா எம்எல்ஏ இப்ப நாளைக்கு போய் நான் வீட்டுக்கு போனா நான் ஜெயிச்சது எப்படி, இப்பதான் என் குடும்பம் எல்லாரும் மதிச்சுன்னு இருக்காங்க, போறவரெல்லாம் அண்ணன் மரியாதை கொடுத்துருக்காங்க, நீ மட்டும் 2 எம்எல்ஏ காலி பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வேற மறுபடியும் நிக்க வச்சு அது நான் என்ன நிக்க வைப்பியா வேற என்ன நிக்க வைப்பியா, வைப்பாங்களோ ஜெயிப்பாங்களோ தோப்பாங்களோ, நான் எதுப்பா கஷ்டப்படுறேன், நான் பாப்பா திமுக பக்கம் பார்த்து போறேன்னு சொல்லிட்டு திமுக பக்கம் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுக்காது. அத்தோட திரு வைகவும் துரை வைக்கவும் இப்ப எவ்வளவு பேச்சு பேசுறாங்க. அவ்வளவு பேச்சுல 5 பைசா கூட என்ன பண்ண மாட்டாங்க தாவக கட்சிக்காரங்க, 10 பைசா கூட மதிக்காத மாதிரியான ஒரு சூழல் வந்துடும் அப்படின்றத புரியாமல் திரு வைகோ அவர்கள் பேசி கொடுக்கிறார். அவங்க பதவியை ராஜினாமா பண்ணா மட்டும்தான் இவருக்கு மரியாதை. ராஜினாமா பண்ண தவறிட்டாங்கன்னா அது கதை முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பதவியை ராஜினாமா பண்ணா கூட திரு விஜய் அவர் ஏற்கனவே ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுப்பாருன்றது அடுத்த கேள்வி. அது மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணா இவங்க தான் சீட்டு கொடுப்பாரா அல்ல நீங்க உங்கதான் சீட்டு கொடுப்பாரா, அப்படி நீங்க ஜெயிக்க முடியுமான்னு பல கேள்விகள் வருது. அதனால இது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. இது இன்றைய தேதியில திமுகவுக்கு ஓரளவுக்கு ஒரு சாதகமான விஷயம் தான். ஏன் இன்னும் கூட நீங்க திமுக அதிமுக சப்பக்கட்டு கட்டுறோம் அப்படின்ற ஒரு பேச்சு நம்ம மேல வர வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்னன்னா இன்னைக்குமே தாவேக்கா 118 எம்எல்ஏக்கள் இல்ல, 118 உங்களுக்கு 128 எம்எல்ஏக்கள் இருந்தா கூட நீங்க சேஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த தேதியில வேணா 10 to 15 எம்எல்ஏக்களை 20 எம்எல்ஏக்களை தூக்கிறதுக்கு கூட
திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தயங்காது. இப்ப எப்படி இது நடக்கும்? இப்ப புதுசா பாக்குறாங்க அரசியல் பாக்குறது எப்படின்னா எப்படி இதுனா எப்படியே கேள்வி எப்படி நடக்கும், எப்படி தூக்க முடியும் அப்படின்னா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் நம்முடைய மம்தா பானர்ஜி வந்து எவ்வளவு பெரிய ஒரு தலைவி, இங்க எப்படி புரட்சி அம்மாவோ அந்த மாதிரி அங்க அந்த அம்மா அளவுக்கு அவங்க இல்லை அப்படின்னா கூட அந்த ஊர்ல வந்து பெரிய ஒரு அரசியல் சக்தியா இருந்தவங்க வந்து இந்த முறை தோக்குறாங்க. தோத்தோன்னு பாத்தீங்கன்னா 60 எம்எல்ஏ தூக்கிட்டாங்க பிஜேபி. இங்க இவங்க 15-20 எம்எல்ஏ தூக்குது உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா இருக்க போது? 15-20 எம்எல்ஏ தூக்கிட்டு ஆட்சியை கவுத்துட்டு மறுபடியும் இடைத்தேர்தல் வச்சு வெற்றி பெற்று அந்த 20 எம்எல்ஏக்கள் வந்து ஆக்கி பதவி வந்து ருசிக்கக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா திமுக அதிமுக கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து அப்படி போனதுக்கு அப்புறமா ஆட்சியை கழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், சட்டமன்றத்தையோ இது ரொம்ப இழுபறியா இருக்கு, ரொம்ப குதிரைபாரம் அதிகமா இருக்கும்போது மொத்த சட்டமன்றத்தை கலண்டது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இதுவும் மீறி 2029 இது எல்லாமே நடக்கலாம் கூட 2029 கண்டிப்பா பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்ததும் வாய்ப்பு இருக்கு. அப்ப பல தரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது இப்ப ஒரு 2 பேர் தொழில் பண்றான்பா, ஒரு தொழில் பண்றவன் என்ன பண்ண மாட்டான், எக்காரணம் கொண்டா நான் தொழில் பண்றேன் அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் தொழில் பண்ண நான் சும்மா இருக்க முடியாது. அந்த மாதிரி இவர் நேத்து வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஆட்சி கைப்பட்டு உட்காந்து இருக்கும்போது எதிர்கட்சி சும்மா இருக்கும் அப்படின்றத நினைக்க கூட கூடாது. அரசியல் தெரிஞ்சவங்க ஒரு நாளும் அரசியல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம ஸ்ட்ராங் இல்ல, நம்ம கிட்ட வந்து 150 எம்எல்ஏ இருந்தாலுமே நாளைக்கு என்ன பிரச்சனை சொல்லி தெரியாது. அப்ப நம்ம வச்சிருக்கிறதே 107 தான். போய் இடைத்தேர்தல் எல்லாமே இவர் என்ன பண்ணிக்கிறாரு, பதவி விலகி வச்சுக்கிறாரு, வெற்றி பெறணும். அடுத்தது முதல்ல உங்களை பத்தி தெரியாத நேரத்துல வந்து நீங்க வந்து சந்தில பூந்து வின் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு எந்தெந்த தொகுதியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எந்தெந்த பகுதியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ணணும் இருந்த பணம் திண்ணி கொட்டப்படலும் கண்டிப்பா தெரியும். ஒரு விபத்து தான் ஏற்பட்டுச்சு. இப்ப அந்த விபத்து எப்படி சரி பண்ணோம்? ஒருவேளை வந்து இடைத்தேர்தல் எல்லா தொகுதியிலும் எல்லாமே அது வந்து திமுக அதிமுக வச்சு வெற்றி பெற்ற இடமா இருந்தா கூட ஒருவேளை மறுபடியும் நீங்க போட்ட பிளான் வந்து அவங்கள ராஜினாமா பண்ண விட்டு நீங்க நின்று தாவேகா டிவிகே சார்பா வெற்றி அடையணும் நீங்க பிளான் போடுறீங்க. ஒரு நடக்காம திமுக அதிமுக சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து ஆட்சி கலைஞரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த நிமிஷம் உங்க எம்எல்ஏ எல்லாருமே வந்து சிதறடிக்கப்படுவார்கள் அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்ப இந்த 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில அதிமுக எம்எல்ஏகளோட ஒரு எம்எல்ஏ வந்து இப்பயே வந்து கிட்டத்தட்ட திமுக பக்கம் போகுது உறுதின்ற மாதிரி சொல்றதா நீங்க கேள்விப்படுறது உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்துல அது திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி சேர்ந்து எல்லா டிவியும் வர வச்சு வாங்க நான் பேட்டி தரணும் வாங்கன்னு சொல்லிட்டு பேட்டியா கொடுத்துருக்கிறாரு. அதுல சொல்லும் போதெல்லாம் எங்க ஸ்டாலின் ஐயா எனக்கு வந்து மனசே இல்லை இங்க வந்து போறதுக்கு, அது வந்து மேல சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு உறவு இன்னும் தொடருது, திரு ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவர் கிடையாது, சட்டமன்றத்துல வந்து திரு விஜய் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒரு மீடியாக்கும் பேசிட்டே இருக்கிறாரு. இது வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்கணும். ஒண்ணு வந்து திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் விட்டு விலகி திமுக சேரதா இருக்கும், இல்லைன்னா மேலிடத்துல சொல்லி கூட திரு செல்வ பெருந்தகை பேசியிருக்கலாம். ஏன்னா தாவேகாவோட போக்குகளை பார்க்கும்போது இது ஒன்றும் சரியா படுற மாதிரி இல்லை, இது வந்து மக்கள் மனசுல வந்து பதியமா இல்ல வெறும் ரீல்ஸ் ஆட்சி மட்டும் நடத்திட்டு இவங்க போயிடுவாங்களான்னு சொல்ற ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸ் போன்ற கட்சி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். மீண்டும் அவங்க எந்த கட்டத்துக்கும் போய் எப்படி இறங்கி வந்து ஸ்டாலின் ஐயா கூட வந்து சேர்ந்துருவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு கல்யாண விழால வந்து இதோட நான் வந்து கூட்டவே வைக்க மாட்டேன்டாப்பா சாமி விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு திரு ராஜா சொன்னதை வந்து ஏத்துட்டாரு. அது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. ராஜா சொன்னதை ஏத்து நம்ம தனியா இன்னும் போட்டி போலாம், அதை பத்தி நம்ம பரிசீலனை பண்ணலாம்னு இன்னைக்கு காலையிலேயே திருமதி பிரேமலா விஜயகாந்த் வந்து பேசினாங்க. எனக்கு அவங்க மேல வந்து இந்த ஒரு வாட்டி வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்த உடனே அவங்க கடகட பண்ணாம அவருக்கு 10 சீட்டு மரியாதை கொடுத்தாங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. அந்த வகையில அவங்க வந்து தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை வந்து நான் வந்து உண்மையா வரவேற்கிறது. நம்ம கட்சி பார்க்க போறலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு அதிமுகவும் ரொம்ப பிடிக்கும், திமுக ரொம்ப பிடிக்கும், நாம் தமிழர் ரொம்ப பிடிக்கும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு வந்து தாவேகாவுடைய கொள்கை கோட்பாடு தான் எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க இன்னுமே அந்த விஷயத்துக்கு வரல, மக்களை வந்து ஏமாத்தி வாக்களிச்சு வச்சாங்க அப்படின்றதுல நானும் அதுல நம்பக்கூடிய ஆள்ல நானும். ஆனா மக்கள் வாக்களிச்சாங்க, அந்த மக்கள் வாக்களிச்சது நம்ம மரியாதை கொடுத்தாகணும் அப்படின்னு வந்து அது நம்பக்கூடிய ஆளு நான் ஒரு முக்கியமான ஆளு. அந்த வெற்றியை நம்ம சாதாரணமா எடை போடல. சோ இந்த செல்வ பெருந்தகையினுடைய இந்த டேர்ன் என்ன ஆயிடும் அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் வந்து மறுபடியும் திமுக பக்கம் திரும்பிச்சுன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 5 அது கூட கம்யூனிஸ்ட் 4 அப்படியே வந்துடும், IUML 2 வந்துடும். ஏன்னா எல்லாமே அங்க மத்தியில சொல்லிதான் இங்க இருந்து விஜய் கிட்ட போச்சு. அதே மாதிரி மத்தியில காங்கிரஸ் எல்லாத்தையும் பேசி வந்தா விடுதலை சிறுத்தைல சேர்ந்து எல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமா தாவேகாவோட நிலைமை வந்து ஒரு ஊசலாடி விடும். இவங்க கிட்ட போய் ஆதவர்ஜனெல்லாம் போய் பேசலாம் வந்து சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் யார்கிட்ட பேசலாம், மதிமுக கிட்ட பேசலாம், விடுதலை சிறுத்தை பேசலாம். ஆனா காங்கிரஸ் மற்றும் இந்த மாதிரி IUML மற்றும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய பேச்சை வந்து அவ்வளவு பெருசா எடுக்க மாட்டாங்க, மேலிடம் சொல்றதுதான். அது வந்து ஒரு மாறுதலான வாய்ப்பு வளர்ந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட முஸ்தபா இருக்காரு பாருங்க தாவேகா, அவர்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு அகேன்ஸ்டா வந்து இன்னைக்கு ஒரு பதிவு போட்டுக்கிறான்னு கேள்விப்பட எனக்கு வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னடா அது எப்படி வந்து தாவேகாவை வந்து சேர்ந்த ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா
ஆதவ அர்ஜுனா இல்லைன்னா வந்து அது கீழே இருக்க செங்கோட்டையாவை தான் பேசுவாங்க. முஸ்தபா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா மேலிடத்தினுடைய உத்தரவு இல்லாம கண்டிப்பா வந்து திருமாவளவனை பத்தி முஸ்தபாவில தைரியமா தனியா வந்து போட்டிருக்கவே முடியாது. அவர் வந்து டிவில வந்து பேசும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பேச மாட்டாரு. ரொம்ப அப்படி ஒண்ணுமே பேச மாட்டாரு. என்ன பேசுவார்? டிவில இருந்து பேசும்போதே வந்து பட்டும் படாம தொட்டும் தொடாம பேசக்கூடிய ஆள் வந்து முஸ்தபா. ஆனா இன்னைக்கு அவரு திருமாவளவனுக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து சில விஷயங்கள் வந்து அதோடைய பதிவுல போட்டதா வந்து நம்ம தொலைக்காட்சிகளை பாக்குறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. என்ன இது? திருமாவளவன் வந்து எவ்வளவு பெரிய தலைவர். அவர் என்னதான் பண்ணாலும் அவர் ஒரு தலைவர்ன்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சீமான் அவர் சொன்னது போல இன்று இருக்கும் பெரியார்கள்ல வந்து ஒரு முக்கியமான பெரியாரா திருமாவளவன், ராமதாஸ் அவங்க போடலாம் இருக்காங்கன்றது எங்களை போட்டாலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தமிழக அரசியல வந்து என்றைக்குமே பெயர் சொல்லக்கூடிய ஒரு தலைவரா இருக்கக்கூடியது திருமாவளவன். அவர்கிட்ட வந்து அவரை பத்தி யாரா ஒரு பெரியார் சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா முஸ்தபா வச்சு சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு உள்ள வந்து ஒரு உள்குத்து ஓடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே திருமாவளவன் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாரு. நான் எப்போனா இங்க இருப்பேன், எனக்கு கொள்கையில பெரிய எனக்கு ஆச்சரியங்கள் இருக்கு, ரொம்ப முரண்பாடுகள்லாம் இருக்கு, எனக்கு எப்பத்தையான எழுந்து வெளில போயிடும் அப்படின்ற மாதிரி வார்த்தையில சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை வந்து இவங்களே வந்து இவரை எப்படின்னா வெளில அனுப்ப முயற்சி பண்றாங்க. ஏன்னா பாமக வந்து 4 எம்எல்ஏ வச்சுக்கிற பாமக அடிக்கடி போயிட்டு நம்முடைய தாவேகா தலைவரை பார்த்துட்டு வருவதால அந்த பாமக சேர்ந்த 4 பேர் வந்து உள்ள வர என்ன முயற்சி பண்றாங்களா அப்படின்றதும் தெரியல. ஆனா வந்து நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே தாவேக்கா கூட வந்து சேர்ந்த கூட்டணி கட்சிகள் பலது வந்து இப்ப யோசிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் நமக்கு வந்து தெரியுது. அல்லது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஏற்கனவே திமுக அதிமுக ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சி. அதுலயுமே வந்து திமுக வந்து பயங்கர நம்பிக்கைக்குரிய கட்சி. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட வந்து அதை தர இந்த சீட்டு தான் சொல்லி நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அம்மா கூட என்ன பண்ணாரு, ராஜ்யசபா சீட்டு தான் சொல்லி ஏமாத்திட்டாரு. பல பேர் வந்து அவர் காலவாரி விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த விஷயத்துல வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க யாருமே குறை சொல்லவே முடியாது. சொல்ல செய்யக்கூடிய ஒருவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள். அரசியல்ல வந்து எது இருக்குதோ இல்லையோ மிக மிக முக்கியமான வந்து நாக்கு சுத்தணுவாங்க. நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாததெல்லாம் இந்த சின்ன சின்ன கட்சியை கொண்டது. இப்ப இவங்கெல்லாம் தனியா போய் நின்று கண்டிப்பா வெற்றி பெற முடியாது. யார் சப்போர்ட்டோட நின்றுதான் ஜெயிச்சுக்க முடியும். அப்ப அந்த மாதிரி வெற்றி பெற்றது வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து நீங்க மற்ற கட்சிகள் ஆதரதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பல உடனே இப்ப மக்கள் மேண்டேட் என்ன அப்படின்னா இந்த முறை வந்து யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடையாது. நீங்க மக்கள் ஜனநாயகம் தான் முக்கியம். யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடையாது. அப்ப தனி மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன? ஜனாதிபதி ஆட்சி. அதனுக்கு என்ன மக்கள் போயிருக்காங்க, விட்டுட்டு போக வேண்டியதானே. நீங்க மக்கள் மேண்டேட் பிரகாரம் மக்களுடைய இது பிரகாரம் நடந்துக்கிறேன். மக்கள் வந்து இவர் தான் அதிகமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 40 மார்க் எடுத்தா பாஸ் 40 மார்க் தான் எடுக்கணும். 30 மார்க் 32 மார்க் எடுத்தா அவன் தானே பாப்பா. யாருமே பாஸ் ஆகல, அவன் அதிகமா மார்க் எடுத்துக்கிறான், அவனுக்கு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இந்த சீட்டு கொடுத்து டாக்டர் சீட்டு கொடுத்துனா அது சரி வருமா? பட் ரீ எக்ஸாம் என்ன பண்ணுவான்? எல்லாருமே ஃபெயிலு. 39 எடுத்தாலும் ஃபெயிலு தான். 40 எடுத்தாதான் பாஸ், 38 ஃபெயிலு, 30 ஃபெயிலு, 25 ஃபெயிலு. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரீ எக்ஸாம் வைப்பீங்க. மறுபடியும் எக்ஸாம் வை, மறுபடியும் நல்லா படி, மறுபடியும் மக்களை போய் பாரு, மறுபடியும் மக்களை போய் பார்த்து ஓட்டு கேட்டு ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்து நீங்களை ஆண்டுட்டு போ. இதுதான் வந்து நிலவரமா இருந்திருக்கணும். கவர்னர் ஆட்சி வச்சுக்கோ, என்ன இப்ப எங்களுக்கு அதனால 6 மாசம் வச்சுக்கோ. அவங்க போடுற பாலிசி 6 மாசம் கழிச்சு எந்த ஆட்சி வந்து அப்ப மாத்திட்டோம், மக்கள் பார்க்கட்டுமே. 6 மாசம் கவர்னர் ஆட்சி தான் எப்படி இந்த மேண்டேட் தானே கொடுத்தாங்க. அதை சூப்பரா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அழகா எல்லாம் மாத்திக்கிட்டு ஃபெயில் ஆன ஒருத்தர் எடுத்து வந்து பாஸ் ஆன மாதிரி உட்கார வச்சு இப்படிதான் இருக்கும். ஒரு ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் எடுத்து டாக்டர் ஆக்கினா என்ன ஆகும்? இப்படிதான் ஒரு தறிக்கட்டு நிலக்கட்டு இப்படிதான் நடக்கும். அது சட்டசபையில வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு எப்படி பேசுறாருன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி பல விஷயம் வந்து பல கோணல் நடக்கும். அப்ப திமுக பக்கம் இந்த 3 பேரும் சாய முயற்சி பண்றதுமே வந்து திமுக அந்த பக்கம் போயிடும், அதிமுக அந்த பக்கம். இது மக்கள் மேண்டேட் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா ஆகும். 2 விஷயம் இதுல இருக்கு. என்ன அப்படின்னா பெரும் கட்சிகள் 3 கட்சிகள். இதுல ரொம்ப சிம்பிளா இதை முடிச்சிடலாம் நம்ம. இப்ப தாவேகா இருக்கு, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. தாவேகா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக கட்சி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா மு க ஸ்டாலின் அவர் வந்து முதலமைச்சரா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் சேர்ந்து முதலமைச்சரா இருக்கலாம். நீங்க அதுல ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு தர்மம் பேசி இந்த மினிமம் அஜெண்டா ஏதோ போடாம மாதிரி போட்டு நம்ம 2 பேரும் மட்டும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம். இது ஒரு ரகம் இருந்திருக்கணும். இல்லைன்னா அதிமுக திமுக 2 பேரும் விஜய் வேணாம், அதிமுக அந்த பால் திமுக அந்த பால், அந்த 2 கட்சியிலும் சேர்ந்திருக்கலாம். இல்லைன்னா திமுக தாவேகா அப்படி சேர்ந்துக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கட்சியில பாதி அந்த கட்சியில பாதி உடைச்சி பண்ணது வந்து சுத்தமான ஒரு நியாயமான விஷயம் கிடையாது. அதனாலதான் இந்த முறை இந்த தமிழ் அரசு இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கண்டிஷன்ல போய் நிக்குது. இது மேலும் தொடரும் அப்படின்றது எந்த மாற்று கருத்து முடியாது. ஆனா அதுவரை திமுக பக்கம் வந்து இன்றைய தேதியில வந்து
பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு சாதகம் நடந்திருந்தது. அது காரணம் வந்து நேற்று அவங்க அறிவிச்சபடி நாங்க தனியா போட்டிட்டு கூட நம்ம தயங்க மாட்டோம்னு சொல்றது வந்து பல கட்சிகள் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குதா அப்படின்றதையும் நம்ம ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.